பொல்லாத காரியம் இருக்கு. சற்று யோசிச்சு பாருங்க. அந்த பொல்லாத வழிகளை விட்டு நீங்க மனம் திரும்பணும். அல்லேலூயா. அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். அப்ப அறிக்கை செய்து விட்டு விடணும். உங்க வாழ்க்கையில பாவத்தை நீங்க தொடரவே கூடாது. பாவ வாழ்க்கை வேண்டாம். அல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கை வேணும். ஆமென். யோவேல் எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். யோவேல் 2:27. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நீங்க பரிசுத்தமா இருந்தீங்கன்னா நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா. தேவன் உங்களுக்குள்ள இருப்பாரானால் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமென். நான் இஸ்ரவேலின் நடுவில்